நான் ஏற்கனவே சில வீடியோக்களில் சொன்ன மாதிரி தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், பெரும்பாலானவர்கள் எளிய வீட்டு பிள்ளைகள், விளிம்பு நிலை மக்கள், ரொம்ப சாதாரண ஃபேமிலிஸ்லேருந்து வந்தவங்க தான். இன்றைக்கும் டிவிகேல பொறுப்புகள் இருக்கிற நிறைய பேரை நான் பார்க்குறேன். 9 to 6 ஜாப், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, இல்லை ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கிறாங்க, இல்லைனா ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க, இல்லை சின்ன சின்ன கடைகள், இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இருக்காங்களே தவிர பெரிய ஃபார்ச்சுனர் கார் வச்சுக்கிட்டோ இல்லை பெரிய அளவுக்கான பங்களா சொத்து, எப்போ போனாலும் காரை பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு 4 காரு அப்படி இருக்கிறவங்க வந்து டிவிகேல பெரிய அளவுக்கு கிடையாது. இருக்கலாம், நீங்கள் இப்படி சொன்ன உடனே கமெண்ட்டில் 2-3 பேர் சொல்லலாம், அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. பட் பெரும்பான்மையாக ஒரு 80-90% தாவேக்கால இருக்கிற நிர்வாகிகளாக இருக்கட்டும், உறுப்பினர்களாக இருக்கட்டும், விளிம்பு நிலை மக்கள் தான் அப்படின்றத நல்லாவே நம்ம கிரவுண்டில் பார்க்க முடியுது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். 2 விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஒன்று வந்து, இப்போது டிவிகேவோட கேடர்ஸோட மைண்ட் செட்டும் நிர்வாகிகளுடைய மைண்ட் செட்டும் என்னவா இருக்குது. சில பேர்கிட்ட நேரடியாக பேசும்போது அவங்க சொன்ன தகவல்களை தான் நான் இங்கே பகிர்ந்துக்க போகிறேன். இன்னொன்று, ஒரு அப்நார்மலான சுச்சுவேஷன் பொலிட்டிக்கலாக இப்போ உருவாகிருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் இங்கே நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து, தாவேக்காவினர் ரொம்ப உற்சாகமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 4 முனை போட்டின்னு சொன்னாலும் மற்ற கட்சிகளை விட ரொம்ப ஆர்வமாக கிரவுண்டில் வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள் தான் டிவிகே தொண்டர்கள் தான். காசு இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாரையும் எதிர்பார்த்து நிற்காமல், அவங்களால முடிஞ்ச வேலையை, ஒருத்தரால் முடியுதா போஸ்டர் ஓட்டுறாரு, ஒருத்தரால் சோஷியல் மீடியாவில் உட்காந்து சண்டை போட முடியுமா அரசியல் எதிரிகளோட அவர் சண்டை போட்டுட்டு இருப்பார், இன்னொருத்தர் மேடையை போட்டு பேசிகிட்டு இருப்பார். இப்படி என்னென்ன பண்ண முடியுமோ அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசியல் வரலாறில் ஒரு சில கட்சிகளுக்கு தான் இந்த மாதிரியான வரலாறு அப்படின்றது இருந்திருக்கு. எந்தெந்த கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது திமுக தொடங்கப்பட்ட காலத்தில் அப்படியான தொண்டர்கள் இருந்ததுனால தான் இன்னைக்கு 75 வருஷம் தாண்டி அந்த கட்சி இவ்வளோ பெரிய சக்தியாக நிற்குது. அதே மாதிரி எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக, அதுலேயும் தொண்டர்கள் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது தேமுதிக, விஜயகாந்த் அவர்கள் தொடங்கும் போது அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், நிர்வாகிகள் எல்லாமே இந்த மாதிரி பின்னணியிலிருந்து வந்தவங்க தான். அதன் பிறகு அதிலிருந்து வந்தவங்க தலைவர்கள் ஆயிட்டாங்க. சில பேர் மேலே குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அந்த அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பல விமர்சனங்கள், கேள்விகள் எல்லாமே இருக்குது. பட் அடிப்படை இப்படி தான் இருந்திருக்கு. அப்படி தொடங்கப்பட்ட கட்சிகள் தான் இன்றைக்கி மிகப்பெரிய கட்சிகளாக இருந்திருக்கு. இன்னும் சில கட்சிகளும் இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்த திமுக, அதிமுக, எதிர்கட்சி வரை வந்த தேமுதிக, அதை பற்றி சொல்கிறேன். அதே மாதிரி விசிக, பாமகவையும் சொல்லணும். பாமகவும் வந்து இந்த மாதிரி ஓபிசி பின்னணியிலிருந்து வந்த ஒரு கட்சின்னு சொல்லும்போது டாக்டர் ராமதாஸால் அந்த கட்சி தொடங்கப்பட்டு அதுலேயும் சாமானிய மக்களால் நிர்வாகிகள், அதுலேயும் தொண்டர்கள் அப்படி இருந்தாங்க. அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல், ஒரு நடிகராகவோ இல்லை பெரிய கட்சியிலேருந்து ஒரு ஃபேக்ஷனை உடச்சிக்கிட்டு வந்தோ அப்படியெல்லாம் இல்லாமல், திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு தனி நபர் வந்து அவருடைய தொண்டர்களை ஊக்குவிச்சு கொஞ்சமாக அந்த கட்சியை வளர்த்து இன்றைக்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அப்படிங்கிற இடத்து வரையும் வந்திருக்கார். தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வந்ததுனாலும் ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த பார்ட்டியை பில்டு பண்ணி இன்றைக்கி ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டின்னு கொண்டு வந்ததில் திருமாவளவனுடைய பங்கு இருக்குது. இப்படி கட்சிகள் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து ஒரு ஆளுங்கட்சியாக வரக்கூடிய, நேரடியாக முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தக்கூடிய கட்சிகளில் இல்லை நாம் தமிழரையும் சொல்லணும். கண்டிப்பாக நம்ம அதையும் வந்து சொல்லாமல் இருக்க முடியாது. அதுக்கும் வந்து சீமானுக்காவது குறைந்தபட்சம் அவர் ஒரு இயக்குனர், சில படங்களில் நடிச்சிருக்கிறாருன்ற ஒரு அடையாளம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பில்டு பண்ணி வந்தார். பட் அவரும் சாமானியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாகத்தான் அதுவும் இருக்குது. அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணணும். இப்போ தாவேகாவுக்கு வரோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆம்பிஷனோட நம்ம இந்த கட்சிக்கு போனால் ஒரு மாவட்ட செயலாளராக, எம்எல்ஏவா அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படின்ற எண்ணிக்கையில் இருக்கிறவங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, கடந்த சில தினங்களாகவே ஒரு பக்கம் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே தாவேகா போக போகுது அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து திட்டுறீங்க. அங்கே போகணும் இல்லை அங்கே போகுது அப்படிங்கிறத ஒரு தகவலாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் ஏன் வந்து இது தொடர்ந்து பேசு பொருளாக மாறிக்கிட்டே இருக்குது? ஒரு வகையில் இது நரேட்டிவா, எதிர்கட்சிகள் தாவேகாவை முடக்குவதற்காக பண்ணுறாங்களா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒருவேளை விஜய் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, சூழல் இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நிர்மல்குமார் கிட்ட இருந்து ஒரு விளக்கம் வந்த பிறகு இல்லைன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் அதை பேசுகிறது பொருத்தமாக இருக்காது. ஏன்னா வெளியில் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. தாவேக்காலிருந்தே ஒருத்தர் வந்து அது இல்லைன்னு சொல்லும்போது அது இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இது கிரவுண்ட் லெவலில் எந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு? ஏன்னா நேற்று ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை புசி ஆனந்த் நடத்தியிருக்காரு. அது ஆன்லைனில் நடந்திருக்கு. 12 மணிக்கு சொல்லியிருக்காங்க, 2 மணிக்கு மீட்டிங் நடந்திருக்கு. அதில் சில பேர் பேசியிருக்காங்க. பேசினவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் பொதுச் செயலாளருக்கு நெருக்கமான மாவட்ட செயலாளர்களோ, யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஷியலான மாவட்ட செயலாளர்களோ,
தலைமை என்ன நினைக்குது, இல்லை புசி ஆனந்த் என்ன நினைக்கிறாருன்னு அவருடைய கண் அசைவுக்கு செயல்படக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அவங்கெல்லாம் பேசினதுக்கப்புறம் மற்ற மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க பாருங்க, அதாவது சீனியர்ஸாக இல்லாமல் ஜூனியர்ஸாக ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்தவங்க, இல்லை இப்போ புதுசாக கட்சியில் சேர்ந்தவங்க, அவங்க எல்லாம் வந்து பொதுவாக நம்ம ஒரு ஆஃபீஸில் கூட பார்ப்போம் இல்லையா, ஆஃபீஸ்லையோ இல்லை எந்த இடத்துலையுமே வந்து டாமினண்ட்டாக இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கிற சில பேர் பேசிட்டாங்கன்னா மற்ற எல்லாருமே அதுதான் தலைமை விரும்புகிற கருத்து போலன்னு அமைதியாகிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அமைதியாகிருக்காங்க. இது கிரவுண்ட் லெவலில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், இல்லை நம்ம தேர்தலில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய இடத்தையோ இல்லை வீட்டையோ அடமானம் வச்சு சில பேர் வந்து சின்ன சின்ன இடங்களை விற்று இப்படி சிலர் ஒருத்தர் சொன்னார் பேசும்போது, சொன்னால் நம்ப மாட்டீங்க சார், நான் வந்து என் ஒய்ஃபோட ஜுவல்ஸ் எல்லாம் அடமானம் வச்சுட்டேன், கொஞ்சம் நகையை விற்றுட்டு நான் வந்து ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எலெக்ஷன் வரும்போது ஓட்டுக்கு காசு கொடுக்குற விஷயம் தான் பணம்னு கிடையாது, அதை நாங்கள் பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு கொடி கம்பம் நடணும், ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், ஒரு மேடை போடணும், இல்லை இப்போ அங்கே வரக்கூடிய மக்களுக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணணும், இல்லை குறைந்தபட்சம் அங்கே வரவங்க ஒரு டீ கொடுக்கணும், அதில் ஆரம்பித்து ஒரு ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு சின்னையான வண்டியை எடுத்துக்கிட்டு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான செலவுகள் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு தொகுதியை கவர் பண்ணணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டேயில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா குறைந்தபட்சம் உங்கள் கூட வந்து ஓட்டு கேட்க வரக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கோ கட்சிக்காரங்களுக்கோ ஒரு டீ வாங்கி தரணும், அவங்களுக்கு வந்து ஒரு தண்ணி கேன் வாங்கி தரணும் அப்படின்னா அதுக்கான செலவுலேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி பேசிக்கான லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனால அதுக்கே பெரிய ஒரு செலவாகும். அந்த செலவை பண்ணுறதுக்கு கூட ஒரு பணம் வேணும் இல்லையா, அதை நாங்கள் இப்படி தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எங்களுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு யாருக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்க, நம்ம தனியாக நிற்க போகிறோமா இல்லை கூட்டணியா, இதில் வந்து ஒரு டவுட் வருது. இது எப்படி நம்ம வேலை செய்ய போகிறோம், மேலேருந்து என்ன சொல்கிறாங்க, எதனால் மீடியாவில் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகளோடையும் குழப்பங்களோடையும் அவங்க இருக்காங்க. ஏன்னா எதுக்கு எல்லாருக்குமே இந்த பயம் வருது அப்படின்னா, டிவிகே தொடங்கப்பட்டதிலிருந்து அந்த கட்சி மீதான விமர்சனங்கள் இருக்குது, இல்லை நரேட்டிவ் இருக்குது, ஏதோ ஒன்று இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போல்லாம் வந்து விஜய் கட்சியிலேருந்து யாரும் பெருசாக பயப்படல. பட் அண்மை காலத்தில் நடந்த சில நிகழ்வுகள், விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாக வந்த சில செய்திகள் வந்து எல்லாருக்கும் ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அது வந்து வாக்காளர்கள் மனசில் பிரதிபலிச்சிருக்கோ, ஏன்னா எப்படி அவங்க ஓட்டு போட போகிறாங்க, மற்ற விஷயங்களெல்லாம் மக்கள் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. பட் தனிப்பட்ட விஷயம்னு வரும்போது சில சென்டிமெண்ட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மக்களால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா விஜயை வந்து இன்னொரு அரசியல்வாதியாக பார்க்கலையே. விஜய் சொன்ன மாதிரி உங்கள் விஜய்னு அவர் சொன்னார், அந்த மாதிரி மக்களும் அவர் எங்கள் விஜய், எங்கள் அண்ணன் அரசியலுக்கு வருது, எங்கள் தலைவர் வராரு, நம்ம வீட்டு புள்ளப்பா விஜய் அப்படின்னு நினச்சவங்க அதிகம். அப்போ நம்ம வீட்டு புள்ள ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா அதை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு அரசியல்வாதியாக இப்போ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஒரு அரசியல்வாதியாக என்ன வேணாலும் எல்லாருக்கும் கருப்பு பக்கங்கள் இருக்குது, எல்லாருமே தவறுகள் பண்ணியிருக்காங்க, எல்லாருடைய வாழ்க்கையை பற்றியும் பேசலாம், அதெல்லாம் வேற. ஆனால் அதெல்லாம் விஜய் கிடையாது, அந்த கேட்டகரியில் விஜய் கிடையாது. விஜய் வந்து அங்கேருந்து வரல, இங்கேருந்து நாங்கள் தான் அவர் அனுப்பி வைக்கிறோன்ற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் வந்து விஜய்க்கு இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இப்போ நடந்திருக்கும் போது அதை அடிப்படையாக வச்சு இப்போ நம்ம தனியாக போனால் ஒரு ரிஸ்க் ஆகிடுமோ, இப்போதைக்கு நம்மளை நம்பி வந்திருக்கவங்கள எம்எல்ஏ ஆக்கினா போதும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரோ. நம்ம முதலமைச்சர் ஆகிறத விட நம்மளை நம்பி வந்திருக்கிறவங்களுக்காவது அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஆக்கி விட்டுருவோம், இல்லை அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு அரசியல் பாதுகாப்பை கொடுத்துருவோம். ஏன்னா நாளைக்கு என்ன வேணாலும் நெருக்கடி வரலாம், எல்லாருக்கும் ஏதோ ஒரு வழக்கு இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அதை வச்சு இப்போ விஜய்க்கு பெரிய நெருக்கடிகள் வந்துட போகிறது கிடையாது. இப்போ அவருக்கு வர வேண்டிய நெருக்கடிலாம் ஆல்ரெடி வந்துருச்சு. அதை தாண்டி அவரை ப்ரெஷர் பண்ணாலும் அவரை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களும் இருக்கும். பட் ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலாளரோ ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அந்த குடும்பத்தில், அவங்க எப்படி அதிலேருந்து மீண்டு வருவாங்க, இதெல்லாம் இருக்குல்ல. அதனால் சரி சமரசம் ஆகிடுவோம், இந்த நேரத்தில் இப்போ ஒரு முடிவு எடுத்துருவோன்னு எடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது. இல்லை தனியாக தான் போகிறோம், இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னா என்னென்ன நெருக்கடிகள்லாம் வரும், எல்லா விஷயத்தையும் அவங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போது எந்த திசையில் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இன்னும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இல்லைன்னு சொல்லலாம், பட் நேரடியாக பேசும்போது வெளியில் இப்போ நம்ம சில நேரங்களில் பிரச்சனைன்னு இருக்கும்போது வெளில சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்போம், யாரோ ஒரு நண்பர்கள்கிட்டயோ ஒரு சில இடங்களில் நம்ம பகிர்ந்துப்போம் இல்லையா. அப்படி நம்ம பேசும்போது சில பேர் சொல்கிறது அவங்ககிட்ட ஒரு கவலை இருப்பதை புரிஞ்சிக்க முடியுது, பயம் இல்லை கவலை இருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ சில நாட்களாக பார்க்கும்போது தாவேகாவை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட பேசாமல் இருக்காங்களே அப்படின்ற கேள்வியும் வருது. தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு ஒரு அமைப்பு, அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து டிவிகேவை ஆதரித்து மீடியாக்களில் பேசிகிட்டு இருந்தாங்க, யூடியூப் சேனல்ஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் திடீர்னு சைலண்ட் ஆகிறாங்க, ஏன் அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து தாவேகாவை ஆதரித்த சில கூட்டணி கட்சிகள் அப்படின்ற செய்தியெல்லாம் வந்துச்சுல்ல, அதில் ஒருத்தர் வந்து திமுக ஆதரிக்க போயிட்டார், இன்னொருத்தர் விஎம்எஸ் முஸ்தஃபான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து டிவிகேவை ஆதரிக்கலைன்னு சொன்னாங்க. பட் நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் இல்லை,
அவர் வந்து டிவிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கார். சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி அப்படி தப்பாக எழுதிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்துச்சு. ஆனால் தமிழ்நாடு இளைஞர் கட்சி திடீர்னு சைலண்ட் ஆகுறாங்க. விஜயை நம்பி எந்த கட்சியும் வரல, யாரும் வரல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்கெல்லாம் சின்ன சின்ன அமைப்புகள் தான். இவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றதுலாம் தெரியாது. பட் இவங்களும் ஏன் திடீர்னு சைலண்ட் ஆகுறாங்க, அதிருப்தி ஆகுறாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களும் கவனிக்கப்படும். இப்போ விஜயோட மீட்டிங் அப்படின்னா, விஜய் என்ன சட்டை போட்டுட்டு வராரு, விஜய் வந்து ஏன் அந்த பக்கம் திரும்பினாரு, விஜய் ஏன் இவருக்கு கை கொடுத்தாரு அப்படிங்கிற வரைக்கும் ஒரு மைக்ரோ லெவலில், நேனோ லெவலில் வந்து அதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பப்ளிக்கில் வந்து கவனிக்கப்படும். நிறைய சோஷியல் மீடியா பதிவுகள் கூட நான் பார்த்தேன். என்ன ஆச்சு, ஏன் இவங்கெல்லாம் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தேகங்களும் கேள்விகளும் வந்துக்கிட்டே இருக்கு. இப்படியான ஒரு தேர்தல் நெருங்குற நேரத்தில், அதிகபட்சம் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தா 2 நாள்லையோ 3 நாள்லையோ மண்டேக்குள்ளே தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 30 நாள் 35 நாள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி தெளிவான பாதையில் இருக்கணுமா இல்லையா? அங்கே ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மீடியாவில் தான் இந்த மாதிரி குழப்பம்லாம் இருக்குது, அப்படிலாம் இல்லைன்னு சில பேர் சொல்லலாம். உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஒன்றிய செயலாளரையோ, உங்களுக்கு தெரிஞ்ச மாவட்ட செயலாளரையோ எல்லார்ட்டையும் பேசி பாருங்கள். தாவேகா தொண்டர்களில், தாவேகா நிர்வாகிகளுடைய மனநிலையை தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஹானஸ்டான கமெண்ட் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள்.